இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கிற வரைக்கும் சௌக்கியத்துக்கு எனக்கு என்னப்பா குறைச்சல்? புதுசு போக போக சரியாயிடும். ஆமாப்பா தம்பி, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். இன்னைக்கு தான் ஞாபகத்துக்கு வந்தது. எதை பத்தி? உன்னுடைய லைசன்ஸ் பில்லைய பத்தி. என் பில்லைய பத்தி? உன் பில்லையோட நம்பர் என்னப்பா? 786. 786. ஆண்டவனை நீ வெறுத்தாலும் அவர் உன்னை வெறுக்க மாட்டாருங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். இந்த நம்பருக்கு அவ்வளவு மதிப்பா? ராஜா, இது வெறும் நம்பர் இல்ல, எங்க மதத்தினோட வேதம். இது உங்க மதத்துல எப்படி ஓம்னு சொல்றீங்களோ அந்த மாதிரி தான் இந்த நம்பர் எங்களுக்கு. புரியலையே. இதுக்கு பிஸ்மில்லான்னு அர்த்தம். அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி தான் இது. ராஜா, நீ தேடாம இந்த நம்பர் உன்னை தேடி வந்திருக்குதுன்னா அது நீ செஞ்ச பாக்கியம். இது கடவுளா பார்த்து கொடுத்த சொத்து. எந்த நேரத்திலையும் எப்பவும் இதை நீ கை விட்டுடவே விட்டுடாத. ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்க. அங்க என்ன பேச்சு? வேலைக்கு வாங்கியா? வரம்பா. நல்ல தம் புடிச்சு தூக்குப்பா. ஜாக்கிரதையா போ. இந்த பையன் வயசுலதான் நான் இங்க வேலைக்கு சேர்ந்தேன். 25 வருஷம் ஆச்சு. அப்ப எல்லாம் ரொம்ப ஜாலியா சுதந்திரமா இருந்திருப்பீங்கல்ல? எங்கப்பா, நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் சுதந்திரம் வந்தது உண்மைதான். வெளியே இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க. ஆனா ஹார்பர்ல கூலி வேலை செய்யற நமக்கு இந்த மிரட்டி கமிஷன் வாங்குற பசங்க கிட்ட இருந்து ஏது சுதந்திரம்? அன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனை வாங்கினானுங்க, இன்னைக்கும் கூலி வாங்குறப்போ மிரட்டி கமிஷனை தான் வாங்குறானுங்க. சரி விடப்பா. எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, எப்படி அது? நாம வடிக்கிற கண்ணீர் எல்லாம் சேர்ந்துதான் கடலா பொங்குது. மறுபடியும் நாம ஏன் அழணும்? சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. எப்பண்ணா வந்ததுன்னேன் எனக்கும் தெரியலன்னார். எப்பண்ணா வந்ததுன்னேன் எனக்கும் தெரியலன்னார். அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா? அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா? சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. ஏ குலுக்க ஏ மினுக்க ஏ தலுக்க ஏ அலுக்கு குலுக்கு மினுக்கு தலுக்கு. மாடிவிட்ட பார்த்ததுண்டு மாடிப்படி ஏறியதில்லை. மாடிவிட்ட பார்த்ததுண்டு மாடிப்படி ஏறியதில்லை. பூட்டி வைக்க நோட்டும் இல்லை மாட்டிக்கிட்டு முழிச்சதில்லை. பூட்டி வைக்க நோட்டும் இல்லை மாட்டிக்கிட்டு முழிச்சதில்லை. காலையில துண்ட விரிப்போம் காலையில கண்ண விழிப்போம். காலையில துண்ட விரிப்போம் காலையில கண்ண விழிப்போம். முளையில வாழ்வு நடக்குது பிள்ளை போறக்குது வஞ்சனை இல்லாமே. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு. தாயிடத்தில் பாலும் இல்லே தந்தை முகம் பார்க்கும் பிள்ளை. தாயிடத்தில் பாலும் இல்லே தந்தை முகம் பார்க்கும் பிள்ளை. காய்ந்து விட்ட
ரெண்டு வாழுது அப்பா சோசலிச பாடல கேட்கிறோம் பானைய பாக்குறோம் ஒன்னையும் காணோமே சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததுன்னு சொல்லக்கா சொல்லக்கா ஐ சொல்லக்கா ஐ சொல்லக்கா சொல்லக்கா ஐ சொல்லக்கா நாம ஒரு மூச்சு விட்டா நாடு எங்கோ பறக்கும் அப்பா நாம ஒரு மூச்சு விட்டா நாடு எங்கோ பறக்கும் அப்பா காலம் ஒண்ணு பிறக்கும் அப்பா காலில் வந்து விழுகும் அப்பா காலம் ஒண்ணு பிறக்கும் அப்பா காலில் வந்து விழுகும் அப்பா ஆனவரை வேலை செய்வோம் ஆண்டவரை வேண்டி இருப்போம் ஆனவரை வேலை செய்வோம் ஆண்டவரை வேண்டி இருப்போம் நல்லவர்கள் கெட்டதும் இல்லே பட்டதும் இல்லே நம்பிக்கை கொள்வோமே சுப்பண்ணா சொன்னாரண்ணா சுதந்திரம் வந்ததின்னு எப்பண்ணா வந்ததின்னு எனக்கும் தெரியலன்னா அப்பண்ணா நாம இன்னும் அடிமைகள் தானா அண்ணா தையக்கா தக்கடி தக்கா தந்தரின தக்கடி சிக்கா 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 வணக்கம் முதலாளி. என்ன லேட்டு வந்துச்சுங்க முதலாளி, லேட் ஆயிடுச்சு. இனிமே லேட்டா வந்தீங்க கொன்னுடுவேன். பிசினஸ் எப்படி நடக்குது? நடக்குது முதலாளி. ஹார்பர் கூலிங்க கமிஷனை ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கொடுக்கலன்னா நாங்க விட்டுருவோமா? நாளைக்கு சம்பள தேதி கமிஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆபீஸ்ல கொண்டு வந்து கொட்டிடுறோம். ரஹீம்பாய், இது என்ன கடவுள் உண்டியலா? ஒவ்வொருத்தரும் 2 ரூபா போடுறாங்க. கமிஷன் உண்டியலுப்பா, நம்ம உழைக்கிறதுக்கு அபராதம். உழைக்கிறதுக்கு அபராதமா? ஆமாப்பா, நீ புதுசு, உனக்கு போக போகதான் புரியும். இந்த ரவுடிங்களுக்கு வார கூலியில 2 ரூபாய் கொடுத்தாதான் நாம இங்க வேலை செய்ய முடியும். ஏன், எதுக்கு 2 ரூபா? இந்த கேள்வியை யாரும் கேட்டதில்ல, நீயும் கேட்காத. 2 ரூபாய் போட்டுட்டு போயிட்டே இருப்பா. நான் போட மாட்டேன், போட முடியாது. ஒவ்வொரு நயா பைசாவும் என் உழைப்பு, என் ரத்தம். இந்த வார கூலி மொத்தமா போனாதான் எங்க அம்மா மருந்து சாப்பிட முடியும், என் தம்பி தங்கச்சிங்க படிக்க முடியும். இவனுக்கு தண்டமா கொடுக்கிற 2 ரூபாய் நான் சேர்த்து வச்சேன்னா எங்க அக்கா கல்யாணத்தை ஜாம் ஜாம் எடுத்துவேன். நான் ஏன் தரணும்? நான் தர முடியாது, நான் தர மாட்டேன். டேய் ரெக்ரூட், வாடா. ஏன்டா நிக்கிற? ரூபாய் போடுறா. போட முடியாது. போட மாட்டேன். போட மாட்டேன். போடுறானா? கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். என் பணம், என் பணம், மாட்டேன். என் பணம், என் பணம், என் பணம், என் பணம்.